ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆரி வீடியோ மட்டும் இல்லாமல் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக அமையும். என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். என்னுடைய கிளாஸ்லேயே லிங்க்கும் தரேன். என் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஆரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆரியில் ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம எப்படி போட போகிறோன்னு சொல்லி தர போகிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, இதுக்கு தேவையான மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சரி த்ரெட் எடுத்துருக்கேன், ரெண்டு சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட சேம் கலர் இருந்தால் நீங்கள் சேம் கலர் எடுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாபினில் இதை சுற்றிக்குங்க. நான் டிஃப்ரெண்ட் கலரில் ரெண்டு எடுத்துருக்கேன் சில்க் த்ரெட். ஓகேவா? ஒரு பென்சில், ஒரு பென் இல்லைன்னா ஸ்கேல் ஒன்று எடுத்துக்குங்க. ஓகேவா? இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 3 லைன் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மேலே, அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு லைன், 3 லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்னால் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஷேப் ஒய் போல் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? அது கண்டினியூஸாக அந்த ஒய் போல் அந்த ஷேப் வரைஞ்சிக்குங்க. ஃபுல்லாக நான் பாருங்கள் இங்கே வரைஞ்சிட்டேன். நீங்களும் அதே போல் வரைஞ்சிக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டு பென்சிலில் நீங்கள் வரைஞ்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம லைன் போடாமலே நீங்கள் வரையலாம். இப்போ லைன் போட்டு வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக வரும். ஃபினிஷிங்காக நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகேவா? நான் ஆரி வீடியோ அட்வான்ஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க பழகுறவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா 1 by 1 ஆரி அட்வான்ஸ் வீடியோ ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் புரியும் வகையில் தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் கமெண்ட் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நாட் போட்டுட்டேன் இல்லையா, நாட் கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்மாலாக போட்டால் நம்ம அந்த கிளாத்துக்கு மேலே வந்துடும். ஸோ நீங்கள் போடுற நாட் பெருசாக இருக்கணும். ஓகேவா? இந்த அளவுக்குனாச்சும் இருக்கணும். இப்போ நம்ம கீழே எடுத்துகிட்டு போங்க. என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதுவும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும், கிராஃப்ட் வீடியோலே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோவை உங்களுக்காக நான் எடுத்து போடுவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆரி மட்டும் இல்லாமல் ப்ரோச்சர்ஸ் கிளாஸுக்கும் இருக்காங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் இருக்காங்க, சில்க் ஜுவல்லரி மேக்கிங்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னோடய சேனலில் எல்லாமே நான் கலந்து போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி கற்றுக்கணுன்னு கூட நீங்கள் சில்க் த்ரெட் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா ரொம்ப நீங்கள் அதுக்கு சேமாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஆரி ப்ளவுஸ் சாரீக்கு ஏற்றாப்புல சில்க் த்ரெட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். நான் கிளாஸும் எடுக்கிறேன். என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போடணுன்னா, கீழேருந்து நீங்கள் சரி த்ரெட்டை எடுங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஒய் ஷேப் போட்டோம் இல்லையா, அதில் கிராஸ் அந்த லைன் மேலே நீங்கள் ஒரு ஸ்டிச்சு நீங்கள் போடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ கீழே நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் இல்லையா, அந்த கோட்டில் நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. எங்கேயுமே நம்ம லாக் ஸ்டிச் போடல. இப்போ போட்ட உடனே இப்போது அந்த ஸ்டிச்சை நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுக்கும் போது, ஓகேவா, ஃப்ரண்ட்டில் எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு லூப் விழும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லூப் விழும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லூப் விழும். லூப் விழுந்த பிறகு இப்போ மறுபடியும் அந்த ஒய் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஷேப்பில் நீங்கள் எடுங்க. எடுத்துட்டு அப்படியே நீங்கள் இந்த ஷேப்பில் வாங்க. ஒய் பக்கத்தில் வரைஞ்சோம் இல்லையா, அதில் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு இப்போ அதை கீழே நம்ம எடுத்துகிட்டு போடணும். ஓகேவா? போட்டுட்டு
மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில், அதாவது இப்போ நம்ம கீழே இறக்கி போட்டோம்ல, அதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு லாக் விழுந்துச்சு பாருங்கள், விழுந்துச்சா? இப்போ அப்படியே மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷேப் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஒயிட் ஷேப்பில், அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போது இது பக்கத்துலேயே போடுங்க. பாருங்கள், முன்னாடி சொல்லித்தரேன். இது பக்கத்துலேயே போடுங்க. இப்போ நம்ம கீழே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஷேப் வரும். வந்த பிறகு அதை வந்து நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கீழே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுக்கும் போது இங்கே ஒரு லாக் விழுந்துடும். விழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சோம் அந்த லைன் மேலே ஒயிட் ஷேப்பில் வந்து நீங்கள் வரையணும். இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அதை வந்து நடுவில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு எந்த லாக் ஸ்டிச்சும் போடக்கூடாது. அப்படியே அந்த நீடிலோட த்ரெட்டை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்த பிறகு இங்கே ஒரு லாக் விழும். அந்த லாக் விழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒயிட் ஷேப்பில் வரைஞ்சோம் இல்லையா, அது மேலே நீங்கள் வந்து வரையணும். ஓகேவா? இந்த மாதிரி வரையணும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சரியில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் எப்படி பழகணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். கவனமாக பாருங்கள், ஏன்னா சில்க் த்ரெட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். அதை வந்து ஒன்றா போட்டு நாட் போட்டுட்டு அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்றப்போல் ஃபிங்கரில் வந்து நான் சுற்றிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போது சரியில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, சில்க் த்ரெட்டில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணோமோ அந்த இடத்துல தான் நான் வந்து இப்போது த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். ஏன்னா அப்புறம் வந்து அது கண்டினியூஸ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்திங்களா, 2 நூல் வந்து சேர்ந்தாப்புல எடுத்துட்டு இப்போது இந்த ஒய் போட்டோம் இல்லையா, தெரியுதா பாருங்கள். இப்போ இந்த ஒய் இங்கே போடுறேன்னா அந்த லைன் மேலே நான் வந்து சில்க் த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு அதை வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு நடுவில் நாட் விழுந்துடும். விழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோன்னா மேலே வந்து சைடாக நம்ம ஒயிட் ஷேப்பில் வரைஞ்சோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப இழுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விடவும் கூடாது, கொஞ்சம் மீடியமாக நம்ம பிடிச்சிக்கிட்டு செய்யணும். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். இப்போ கீழே வாங்க. கீழே வந்த பிறகு இப்போ திரும்ப அதை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுக்கும் போது அங்கே ஒரு நாட் விழுந்துடும். நம்மளுக்கு அந்த ஒயிட் ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஷேப்பில் தான் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப் வந்து நல்லாவே தெரியணும். பாருங்கள், தெரியுதா? இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன். கீழே போட்டுட்டு அந்த நீடில் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகாது. அது இல்லாமல் நீங்கள் த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிங்கன்னா அது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிடணும். ஏன்னா அது வந்து லைட்டாக ஈரம் பட்டாலோ அதெல்லாம் வந்து அறந்து போயிடும். சில்க் த்ரெட் வந்து அறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஈரப்படாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அழகாக வருது. ப்ளஸ் வந்து அறவும் இல்லை. இந்த இடத்துல வந்து ரொம்ப இழுக்க தேவையில்லை, நம்ம கொஞ்சம் லைட்டாக இழுத்தா போகிறோம். இந்த ஒயிட் ஷேப் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் நம்ம போட்ட உடனே பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதிலே வந்து நம்ம பீடு ஆட் பண்ணியும் வந்து நம்ம போடலாம். நான் வந்து ஆரி பேட்ச் ஒர்க் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எப்படி நம்ம வந்து கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணலான்னு அது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை. சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷிங் வந்துட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவோம், கீழே நீங்கள் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்துட்டு இப்போது லாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
நான் லைவ் சார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது நான் அந்த லைவ் வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா அந்த லைவ் வீடியோவில் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு எல்லாமே இருக்குது. உங்களுக்குலாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கிளாஸ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எண்ணாட் போட்டு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது உங்களுக்குலாம் இந்த ஸ்டிச் வந்து ஒயிட் டேப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.